கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கையின் பிரயாசங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் மகா இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, இந்த நல்ல வேளையிலே இந்த டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் இப்பொழுது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறங்குவதாக. ஒவ்வொருடைய வீடுகளிலே இருக்கிற, தங்கி தாபரிக்கிற இடத்துல இருக்கிற எல்லா விதமான தலைமுறை சாபங்கள், பில்லி சூனிய சாபங்கள், மந்திரவாத சாபங்கள், இவைகளை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி கலாத்தியர் 3:13-14-15 வசனங்களின்படி உடைத்தேறுகிறேன். கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு இடங்களையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு அறைகளிலும் வீடுகளிலே நடமாடுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புறப்பட்டு போகும்படிக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அந்தகாரத்தின் ஆவிகள், இருளின் அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து போகும்படிக்கு கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொன்னீரே. எப்பொழுதும் ஒவ்வொரு குடும்பங்களிலே கிரியை செய்கிற வலு சர்ப்பத்தின் கிரியைகளை, விரியன் பாம்பின் கிரியைகளை, லிவியதான் ஆவிகளின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அவைகளின் கட்டுகளை உம்முடைய இரத்தத்தை ஊற்றி கட்டவிழ்க்கிறேன். ஆண்டவரே, இரவிலே தூக்கம் இல்லை என்று செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிறேன். இரவிலே எனக்கு தூக்கம் இல்லையே, இரவிலே நித்திரை இல்லாமல் நான் அவதிப்படுகிறேனே என்று சொல்லி செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிற தேவன் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். மன ரீதியிலே நித்திரையை பறிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை, பில்லி சூனிய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி பில்லி சூனிய கட்டுகளை கிறிஸ்துவின் இரத்தத்தை ஊற்றி இப்பொழுதே செயலிழக்க பண்ணுகிறேன். இரவிலே ஆண்டவரே படுக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவர்களை தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்லதொரு அயர்ந்த நித்திரையை நீங்கள் கட்டளையிடும்படிக்கு ஜெபிக்கிறேன். சரத்திற்கு நல்லதொரு இளைப்பாறுதல் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே நல்ல ஒரு டீப் ஸ்லீப்பை நீங்கள் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக வைத்தியங்களை எடுத்தும் நித்திரை இல்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். மனதின் கட்டுகளை கிறிஸ்துவின் இரத்தத்தை ஊற்றி முறிக்கிறேன். இப்பொழுதே ஆண்டவரே அப்படிப்பட்ட மனதின் கட்டுகளை உடைத்து நீங்க ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலையை கூறுகிறேன். கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் என்பது உம்முடைய வார்த்தை. நான் விழித்துக் கொள்ளும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன் என்பது உம்முடைய வார்த்தை. இரவிலே நல்ல நித்திரை செய்து ஆண்டவரே காலையிலே விழித்துக் கொள்ளும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாக வேண்டும். நீங்க அப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறதற்காய் நன்றி. நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 90 மற்றும் 91 இந்த 2 சங்கீதங்களையும் குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இந்த 2 சங்கீதங்களையும் மோசே எழுதுகிறதை பார்க்க முடியும். சங்கீதம் 90 மற்றும் 91 மோசேயினால் எழுதப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு தேவனுடைய புயத்தின் வல்லமையினாலும் அவருடைய வலது கரத்தின் கிரியையினாலும் வெளியே வருகிறார்கள். 430 வருடங்கள் முடிந்த அன்றைய தினமே எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வனாந்தர யாத்திரை மேற்கொள்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்படி மோசே வழிநடத்தி கொண்டு வரும்பொழுது அந்த வனாந்தரத்திலே மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் பர்வதங்களைத்தான் அவர்கள் பார்த்தார்கள். வறண்டு போன பூமி, கொடூரமான குளிர், அகோரமான வெயில், எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸ், இப்படிப்பட்ட ஒரு
ஒத்துழைக்காத ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலை. இவர்களின் மத்தியிலே வனாந்திர யாத்திரையை மேற்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே மோசே எழுதுகிறதை பார்க்கிறோம். 90வது சங்கீதம் 1வது வசனத்திலே, ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். ஏனென்றால் மோசே உணர்ந்து விட்டான், இந்த முழு வனாந்திர பிரயாணத்திலே தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்க வேண்டும், வேறு வழி இல்லை. தேவன் அடைக்கலமாக இருந்தால்தான் கொடூரமான குளிருக்கும், அகோரமான வெயிலுக்கும், பயங்கரமான விஷ ஜந்துக்களுக்கும், கொடிய மிருகங்களுக்கும் நாம் தப்புவிக்கப்படுவோம், நாம் தப்புவிக்கப்பட முடியும் என்பதை மோசே உணர்ந்து விட்டான். ஆகவே 90வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலேயே மோசே கூறுகிறார், நீர் அடைக்கலமானவர், நீர் தலைமுறை தலைமுறையாக அடைக்கலமானவர். இந்த ஒரு காரியத்தை குறித்த வெளிப்பாட்டு அறிவை மோசே இங்கே பெற்று எழுதுகிறார். 90வது சங்கீதம் 2வது வசனத்திலே, பர்வதங்கள் தோன்றும் முன்பும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். தேவன்தான் அடைக்கலமாய் இருக்க வேண்டும். தேவன்தான் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். அவர்கள் வனாந்திர யாத்திரைகளை பார்த்த பர்வதங்கள், வறண்ட பூமி, இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை எல்லாம் தேவன்தான் உருவாக்கினார். இவைகளெல்லாம் தோன்றும் முன்னே தேவரீர் நீர் அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். இந்த பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி மோசே எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் கடந்து சென்ற சூழ்நிலைகள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அவர்களுக்கு கால சூழ்நிலைகள் கை கொடுக்கவில்லை, தங்குவதற்கு சரியான இடம் கிடையாது. ஆனால் தேவன் அவர்களை அப்படிப்பட்ட கொடூரமான கடைமுனை அந்த கால சூழ்நிலைகளிலிருந்து காப்பதற்காக பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஆக அங்கே அவர்களுக்கு ஒரு பாதுகாவலை கட்டளையிட்டிருந்தார். அகோரமான வெயிலிருந்து காப்பாற்றுவதற்கு மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு இருந்தது என்பதை வேதம் கூறுகிறது. இரவிலே உள்ள கடுமையான குளிரில் இருந்து அவர்களை பாதுகாக்க அக்னி ஸ்தம்பம் அங்கே நிலைத்து இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். எந்த தங்கும் இட வசதி கூட இல்லாமல் தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியானதாய் வனாந்திர யாத்திரை மேற்கொண்டிருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் ஒரு விசுவாசத்தோடு கர்த்தர் வாக்கு பண்ணின தேசத்தை நோக்கி விசுவாசத்தோடு பிரயாணம் பண்ணி ஆக வேண்டும். இதிலே முற்றும் முழுவதும் தேவன் மீது அவர்கள் விசுவாசம் வைத்து ஆக வேண்டும். அவர்களுக்கு எந்த ஒரு காரியங்களும் அவர்களுக்கு கை கொடுக்க போவதில்லை. தேவன் பேரில் அவர்கள் வைக்கும் விசுவாசமே அவர்களை பாதுகாக்கப் போகிறது என்பதை அங்கே மோசே அறிந்திருந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் கடந்து செல்கிற பாதைகள் கொடூரமான ஒரு பாதையாக இருக்கலாம், நமக்கு ஒத்துழைக்காத கால சூழ்நிலைகளாக அமையப்பட்ட ஒரு பாதையாக இருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவர்தான் இப்படிப்பட்ட வனாந்தரமான யாத்திரையிலே நமக்கு அடைக்கலமானவராக இருக்க முடியும். அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற பர்வதங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மலைகள் எல்லாம், பூமி எல்லாம், உலகம் எல்லாம் அங்கே தோன்றுவதற்கு முன்பதாக, உருவாக்கப்படுவதற்கு முன்பதாக அனாதியாய் தேவன்தான் அவர் நிலைத்திருக்கிறார். தேவரீர் இருக்கிறீர், தேவன்தான் இருக்கிறார் என்பதை குறித்த ஒரு வெளிப்பாட்டு அறிவை நாம் பெற்றாக வேண்டும். இது விசுவாசத்திற்குரிய ஒரு வெளிப்பாட்டு அறிவு என்பதை நாம் பார்க்க முடியும். 3வது வசனத்திலே, நீர் மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரை அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட அவிசுவாசமும் சந்தேகமும் முறுமுறுப்பும் வாக்குவாதம் பண்ணுகிற சர்ச்சைகளை எழுப்புகிற தன்மைகளும் அங்கே அவர்களுக்கு இடையூறாய் வந்து நின்றது. தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பதற்கு இடையூறாய் அவர்களுக்கு அவிசுவாசம் வந்து நின்றது.
மோசே தேவனுடைய வார்த்தைகளை எத்தனையோ தடவை எடுத்து கூறினாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே மன ரீதியிலே அலைந்து திரிகிறவர்களாக இருந்தார்கள். வனாந்திர யாத்திரையிலே 11 நாட்கள் பிரயாணத்தை 40 வருடங்கள் ஆக்கினார்களே. காரணம் என்ன? மன ரீதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அலைந்து திரிகிறவர்களாய் இருந்தார்கள். எகிப்திலே இருந்து கானான் தேசத்திற்கு 11 நாட்கள் பிரயாணம்தான். 11 நாட்கள் இரவும் பகலும் ஒரு மனிதன் நடக்கும்போது கானானை போய் சென்றடைந்து விடலாம். ஆனால் இந்த 11 நாட்கள் பிரயாணத்தை இவர்கள் 40 வருடங்களாக்கி ஒரே மலையை சுற்றி சுற்றி வந்து அங்கே தேவனுடைய இருதயத்திற்கு வேதனை கொடுத்தார்கள். தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் அவரிடத்தில் இல்லை. இதை குறித்து மோசே எழுதும்போது, நீர் மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அவிசுவாசம், சந்தேகப்படுகிற தன்மை, வாக்குவாதம் பண்ணுகிற வாதாடுகிற தன்மை, இதையெல்லாம் தன் மனதில் வைத்துக்கொண்டு மோசே எழுதுகிறார். மனுபுத்திரனை நீர் திரும்புங்கள் என்று சொல்கிறீர் என்று அங்கே கூறுகிறார். 4வது வசனத்திலே சங்கீதம் 94 உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. இது மோசேக்கு கிடைத்த வெளிப்பாடு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கவில்லை. உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. 1000 வருஷம் ஒரு நைட் மாதிரி கடந்து போய் விடுகிறதாம். 1000 வருடம் ஒரு நாள் போல கடந்து போய் விடுகிறதாம். எனக்கு அருமையான தேவஜனமே, காலகட்டங்களை ஆண்டவர் ஃபார்வர்ட் பண்ணவும் முடியும், ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ணவும் முடியும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற எல்லாம் மாறி போனாலும், நம்முடைய வாழ்க்கையிலே காலங்கள் கடந்து போனாலும், கடந்து போன காலங்களை, நாம் இழந்து போன வாய்ப்புகளை ஆண்டவர் மறுபடியும் நமக்கு கொடுக்க முடியும். இதைத்தான் மோசே ஒரு வெளிப்பாடாக பெற்று இந்த 90வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே எழுதுகிறார். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. ஐயோ, என் வாழ்நாட்களை நான் துன்மார்க்கத்திலே கழித்து விட்டேனே, இப்பொழுதுதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இனி நான் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இனியாவது நீங்கள் கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு தீர்மானியுங்கள். 1000 வருஷத்தை ஆண்டவர் ஒரு நாள் போல, ஒரு ராட்சாமம் போல கழிய பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் காலகட்டங்களை, நீங்கள் இழந்து போன வாய்ப்புகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுக்க முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு வயதாகிவிட்டது, இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இனி நான் ஆண்டவருக்கென்று என்ன செய்ய முடியும் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என் காலங்கள் எல்லாம் அதிகமாய் துன்மார்க்கத்திலே கழித்து விட்டேன், ரட்சிக்கப்படாதவனாக அநேக வருடங்கள் வாழ்ந்து விட்டேன், இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டு நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், இனி ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடும் என்று நீங்கள் யோசிக்க தேவையில்லை. ஆண்டவர் இன்று முதல் உங்களை பயன்படுத்த சித்தம் கொள்கிறார். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஏனென்றால் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. கர்த்தருடைய கரத்திலே காலங்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து லாசரு மரித்த பிறகு 4 நாட்கள் ஆன பிறகு லாசருடைய வீட்டிற்கு செல்கிறார். அப்பொழுது அங்கே மார்த்தாலும் மரியாளும் சொல்கிறார்கள், நீர் 4 நாட்களுக்கு முன்பாக வந்திருந்தால் என் சகோதரன் பிழைத்திருப்பான். வியாதி படுக்கையிலே லாசரு இருக்கும்போது, இயேசுவே நீர் வந்திருந்தீரானால் அவனை குணமாக்கி இருப்பீரே என்று சொல்லுகிறான். கவனிங்கள், மார்த்தாலும் மரியாளும் காலம் கடந்து விட்டதே என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருக்க வேண்டிய லாசரு இப்பொழுது மரித்து கல்லறைக்கு போய்விட்டான். கல்லறைக்கு போய் அவனை அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் ஆயிடுச்சு, நாருமே என்று சொல்லி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இயேசு கிறிஸ்துவிடத்திலே மரியாள் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, அந்த மரியாள் சொல்லும்போது ஒரு காரியத்தை அவள் மனதிலே எண்ணத்தை கொண்டிருக்கிறாள். இனி காலத்தை ரிவர்ஸ் பண்றதற்கு இயேசுவாலே முடியாது. இனி என்ன, என் சகோதரன் மரித்து போய்விட்டான், கடந்து போன என் சகோதரனை யாரும் திரும்ப கொண்டு வர முடியுமா என்று சொல்லி அங்கே அவள் அவிசுவாசத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபித்து லாசருவே வெளியே வா என்று சொல்லி அன்றைக்கு அந்த காலகட்டத்தை ரிவர்ஸ் பண்ணி அன்றைக்கு லாசருவை உயிரோடு கூட எழுப்பி அன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அநேக
அநேக யூதர்கள் தன் மீது விசுவாசம் வைக்கும்படியான ஒரு கிரியை நடப்பித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காய் வாழ்கிற ஒரு வாய்ப்பை இழந்து விட்டேன். கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நான் இழந்து விட்டேன். நான் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற வாய்ப்பை இழந்து விட்டேன் என்று உள்ளத்திலே யோசித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு பாரத்தோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இன்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த போதுமானவர். இன்று நீங்கள் எந்த வயதுடையவர்களாகவும் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு காலம் கடந்து போகவில்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஒரு பூரணமான அர்ப்பணம், ஒரு பூரணமான ஒப்பு கொடுத்தல், ஒரு பூரணமான ஒரு பிரதிஷ்டை. ஒரு இந்த காரியத்தை தான் தேவன் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், நீங்கள் இழந்து போன காலகட்டங்களை, நீங்கள் இழந்து போன வாய்ப்புகளை உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் பிதாவே, இப்பொழுது இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மோசையைப் போலவே இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கையின் கிரியைகளையும் கையின் பிரயாசங்களையும் அவர்களிடத்திலே உறுதிப்படுத்தி அருள்வீராக. தங்களுடைய முதலீட்டு பணத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். பார்ட்னர்ஷிப்பிலே ஆண்டவரே, அதிகமான பணத்தை நான் போட்டேன், லட்சக்கணக்கில் நான் பணத்தை போட்டேன், ஆனால் அதையெல்லாம் போய்விட்டது, எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்று சொல்லி வருத்தத்தோடு பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தரித்திரம், வறுமை இப்பொழுது ஒளிந்து போகட்டும். ஆண்டவரே, அக்கிரமங்களையும் பாவங்களையும் உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்க மன்னித்து தரித்திரத்திலிருந்து வெளியே கொண்டு வாங்க. கடன் பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வாங்க. பயங்கரமான கடன் பிரச்சனையில் வாழ்கிறவர்களுக்கு வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஆச்சரியமான அனுகூலத்தை உசியா ராஜாவுக்கு கட்டளையிட்டீரே. இயேசுவின் நாமத்தில் தரித்திரங்கள், வறுமைகள் மாறி போகும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கடல் தொழில் செய்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பள்ளிக்கூடங்களிலே அலுவலகங்களிலே வேலை பார்க்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கம்பெனிகளிலே வேலை பார்க்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். மரக்கடை வியாபாரம், டீ கடை வைத்திருக்கிறவர்கள், மல்லிகை கடை வைத்திருக்கிறவர்கள், இப்படி பல விதங்களிலே பல பிசினஸ் செய்கிறவர்கள், கடலிலே கப்பல் யாத்திரை செய்கிறவர்கள், அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கையின் பிரயாசங்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் எங்கே இருந்தாலும் இப்பொழுது அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம் கையின் பிரயாசத்தில் உம்முடைய வல்லமை நான் கட்டவிழ்க்கிறேன். எல்லா விதமான தரித்திரங்கள், பிசாசினாலே, பில்லி சூனிய கட்டுகளினாலே, குறி சொல்ல ஏவுகிற ஆவியின் கிரியைகளினாலே ஆண்டவரே வந்திருக்கிற அந்த பொருளாதார நஷ்டங்கள் இப்பொழுது மாறட்டும். முதலீட்டு பணங்களை திரும்ப நீங்க கொடுக்கிறீங்க. அன்றைக்கு யோசேப்பு விதை தானியத்தை அநேகருக்கு, அன்றைக்கு உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்க உதவி செய்தீரே. எல்லா தேசத்தாருக்கும் விதை தானியத்தை யோசேப்பு கொடுத்தான் அல்லவா? அதே போல் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் முதலீட்டு பணத்தை கொடுக்கிறீங்க. முதலீட்டு பணத்தை இழந்து நிற்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து ஒரு அற்புதத்தை செய்து எழுந்து நிமிர்ந்து காலூண்டி நிற்க பண்றீங்க. தொழில் ரீதியிலே ஆண்டவரே, கையின் பிரயாசங்களிலே எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறீங்க. அதற்காக உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். ஞான இருதயம் உள்ளவர்களாக ஒவ்வொருவரை மாற்றும். காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காலம் விரையமாற்றி விட்டதே என்று அழுது புலம்பி அபிசுவாசத்திலே நிலைத்திருக்க கூடாது. ஆண்டவரே, காலங்களை நீங்க திரும்ப கொடுக்கிறீங்க, வாய்ப்புகளை திரும்ப கொடுக்கிறீங்க, மறுபடியும் ஊழியம் செய்கிற வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறீங்க. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியம் செய்கிற வாய்ப்பை பெற்றும் ஹல்லேலூயா, ஊழியத்தை செய்யாமல் நீ அசதியாய் இருந்து விட்டாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், மறுபடியும் ஒரு தடவை உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். இப்பொழுது நீ ஊழியம் செய். உனக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. உனக்கு ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. ஒரு ஊழிய வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் ஊழியத்தை நிறைவேற்று. இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கிற இந்த
தருணம் கடைசி தருணம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியத்தை நிறைவேற்று. நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்நாள் ஆயுசு நாட்கள் குறைந்து விடுமோ என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். மரண பயத்திலே பீடிக்கப்பட்டவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. அன்று தொட்டு சுகமாக்கின கர்த்தர் உம்முடைய கரத்தினாலே, காயப்பட்ட தழும்புகளுள்ள கரத்தினாலே இப்பொழுதே தொட்டு சுகமாக்குங்க. ஐ ஹீல் எவரி பீப்புள் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தினாலே வருஷங்களை கூட்டிக் கொடுங்க. ஆயுசின் வருஷங்களை கூட்டிக் கொடுங்க. எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தீங்களே. புற்று நோயினாலே வாடின எசேக்கியா ராஜாவுக்கு 15 வருடங்களை கூட்டி கொடுத்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தீரே. ஒரு ஆண் மகனை கொடுத்து அந்த மனாசையை கொடுத்து ராஜ்யமார்த்தலை தூக்கி எடுத்து நிறுத்தி வைத்தீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஓ, நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்பது உம்முடைய வார்த்தை அல்லவா? இயேசுவின் நாமத்தில் மரணத்தின் ஆவிகள் சரீரங்களை விட்டு போ என்று கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பாதாளத்தின் ஆவிகள் வனாந்தரத்துக்கு போய் என்று இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொரு பலவீனப்படுத்தும் ஆவிகள், ஸ்பிரிட் ஆஃப் கேன்சர் லீவ் த பாடி, எவரி ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி லீவ் த பாடிஸ் இன் ஜீசஸ் நேம். ஒவ்வொரு பலவீனப்படுத்தும் ஆவிகள் சரீரங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் பெறப்பட்டு வனாந்தரத்துக்கு போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஐ ஹீல் எவரிஒன். டைபாய்டு ஜுரத்தினாலே, மஞ்ச காமாலையினாலே பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நடக்க முடியாமல் விபத்துக்களிலே ஆண்டவரே எலும்புகள் முறிந்து போய் வைத்தியம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். let the bones join together in Jesus name. ஒவ்வொரு எலும்புகளும் சேர்வதாக. அவர்கள் பழைய நிலைமையிலே கால் ஊன்றி நடப்பது போல பழைய ஒரு நடையை நீங்க கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஒரு புதிய பலன் அந்த எலும்புகளுக்குள் பாயும்படிக்கு ஜெபிக்கிறேன். என் எலும்புகள் ஒன்றாய் சேருமோ, நான் என் வாழ்க்கையில் நடப்பேனோ நடக்க மாட்டேனோ என்று சொல்லி இரவும் பகலும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீண்ட நாட்கள் ஆறாத புண்கள் இப்பொழுது ஆறுவதாக. சொறி வியாதிகள், சோரியாசிஸ் வியாதிகள், சோரியாசிஸ் தோல் வியாதிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே குணமாவதாக. செதிலாக சரத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்கிற அந்த சோரியாசிஸ் வியாதிகள் இப்பொழுதே சுகமாகும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். வேதனையோடு எங்களை வாழ வைக்கிற தேவன் அல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தோடு எங்களை வாழ வைக்கிற தேவன் நீர். நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் எங்களுக்காக சிலுவையிலே வேதனைப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தீர். உயிர் தந்த இயேசு இப்பொழுது ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஊழியர்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டவரே, ஊழியத்தை செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொரு மெய்ப்பர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளும் உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர்களுக்கு கொடுத்த அந்த தலைமுறை கண்டு கொடுத்த ஊழியத்தை செய்ய வேண்டும் இயேசுவின் நாமத்தில். இவ்விஷயத்தில் அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் மேற்கொள்ளக்கூடாது இயேசுவின் நாமத்தினாலே. அந்தி கிறிஸ்துவின் பலவானின் ஆவியின் ஆவிக்குரிய கிரிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டியவைகளின் கட்டுகளை இரத்தத்தினாலே செயலிழக்கப்படுகிற இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஊழியக்காரின் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவார்களாக. அவர்கள் ஊழியத்தில் எடுத்து கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். அப்படியே ஆண்டவரே, காலத்தில் விரயம் பண்ணாமல், காலகட்டங்களை விரயம் பண்ணாமல் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுங்க. ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுங்க. நீரே உம்முடைய ஜனங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறேன். தாழ்த்துகிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த டிவி நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள். ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம் காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜெப கூடுகை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 மணி முதல் இரவு 9 மணி வரை தனியாகவும்.
குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. அபிஷேக ஜெபக்கூடுகை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜெபம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜெபம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. வேத பாடம் மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரை. இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜெபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் BEM சபை, மங்கள் மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் M. ராஜ்கன், தலைமை போதகர் BEM சபை, இயக்குனர் BEM மிஷனரி ஸ்தாபனம்.